கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்திருக்கிறார். சென்னை வெப்பேரியில் தற்பொழுது கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. அப்போது இந்த பட்டமளிப்பு விழாவை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்திருக்கிறார். இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது செய்தியாளர் செம்பருத்தி. வணக்கம் செம்பருத்தி, இந்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் புறக்கணித்ததற்கான காரணம் என்ன? இது குறித்தான விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. பிரபாவதி, தமிழ்நாடு கால்நடைத்துறை மற்றும் கால்நடைத்துறை பல்கலைக்கழகத்தினுடைய 23வது பட்டமளிப்பு விழாவானது இன்று தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி தலைமையில் நடைபெற்று வருகிறது. இந்த விழாவிற்கு கால்நடைத்துறை மற்றும் மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனுக்கும் அழைப்பானது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் அவர் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்து இன்று இந்த நிகழ்ச்சிக்கு வராமல் இருக்கிறார். ஆளுநர் முன்னிலையில் மட்டுமே தற்பொழுது இந்த நிகழ்ச்சி துவங்கி நடைபெற்று வருகிறது. தமிழ்நாடு கால்நடை இதற்கான காரணம் என்னவென்று பார்த்தோம் என்றால், தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் செல்வகுமாரினுடைய பதவிக்காலம் கடந்த மார்ச் மாதம் 8ஆம் தேதி அன்று முடிவடைந்திருக்கக்கூடிய நிலையில் அவருடைய பதவி காலத்தினை 9/3/2024 முதல் தமிழக அரசினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே, அதாவது அவருடைய பதவிக்காலம் முடிந்த மறுதினமே மீண்டும் அவர் பதவியில் இருப்பது போல அன்றிலிருந்து மேலும் ஓராண்டிற்கு நீடித்து தமிழக ஆளுநர் தமிழகத்தில் ஒரு உத்தரவிட்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில்தான் ஆளுநருடைய மாநில அரசிற்கு எதிரான செயல்பாடுகள் அனைத்துமே கண்டனம் தெரிவிக்கும் வகையில் அமைச்சர்கள் அனைவருமே இவருடைய நிகழ்ச்சிகளை புறக்கணித்து வருகிறார்கள். அதன்படி தற்பொழுது ஆளுநருடனான பங்கேற்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் வராமல் இந்த நிகழ்ச்சியை புறக்கணித்திருக்கிறார். மேலும் இவர் ஏற்கனவே இதனுடைய தகவலை இந்த கல்லூரி வளாகத்திற்கு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஆளுநருக்கு மட்டுமே மேடையில் அமர்வதற்கான நாற்காலியும் போடப்பட்டிருக்கிறது. அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அமர்வதற்கான நாற்காலிகள் எதுவுமே போடப்படாமல் இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. ஆளுநருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து தமிழ்நாட்டிற்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் இருக்கக்கூடிய நிலையில்தான் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலுமே அந்தந்த ஆளுநர் கலந்து கொள்ளக்கூடிய அந்த நிகழ்ச்சிகளிலுமே அமைச்சர்கள் புறக்கணித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. இன்று நடைபெறக்கூடிய தமிழ்நாடு கால்நடை பல்கலைக்கழகத்தினுடைய 23வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் தலைமையில் இந்த பட்டமளிப்பு விழா நடைபெற்று வருகிறது. இந்த பட்டமளிப்பு விழாவிற்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்த அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இந்த விழாவினை ஆளுநர் விதமாக புறக்கணித்து இருக்கிறார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி செம்பருத்தி.